பாஜகவில் இணைந்த கஸ்தூரிக்கு இவ்வளவு ஆஃபரா? சர்ச்சை நடிகை கஸ்தூரி இப்ப அரசியல்வாதியா ப்ரமோட் ஆகியிருக்காங்க. ஆமா மக்களே, தமிழகத்துல ஆட்சியில இருக்கிற திமுகவை தொடர்ந்து கடுமையா விமர்சனம் செய்துட்டு இருக்க கஸ்தூரி ஃபைனலி அவங்க டெஸ்டினேஷனை அடைஞ்சிட்டாங்க. அதாவது சந்தேகத்துக்கு இடமே இல்லாம அவங்கள திமுகவுக்கு எதிராக பேச வச்ச பாஜகவிலே போய் சேர்ந்துட்டாங்க. சென்னை தி நகர்ல இருக்கிற பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்துல அந்த கட்சியோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில தன்னை பாஜகவில் இணைச்சுக்கிட்டாங்க. இதை பத்தி அவங்க கிட்ட கேட்டபோது, திமுகவினர் என்னை சங்கி சங்கின்னு கடந்த 4 வருஷமா சொல்லி சொல்லி என்னை ஆல்ரெடி பாஜகவில் சேர்த்துட்டாங்க. திமுகவினர் என்னை இழிவுபடுத்தணும்னு நினைச்சு அப்படி சொன்னாங்க. ஆனா லேட்டஸ்டா நடந்த பல சமூக விஷயங்கள்ல திமுக அரசோட பாராமுகத்தை பார்த்து அரசியலுக்கு நான் வந்துட்டேன். நான் பாஜகவில் சேர்ந்ததுக்கு முழு கிரெடிட்டும் திமுகவுக்கு தான். நான் ஆல்ரெடி மக்கள் பணி செய்கிறேன். அதனை தொடர்ந்து செய்ய எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. மற்றபடி பணம் பதவின்னு எதையும் எதிர்பார்த்து நான் கட்சியில சேரலன்னு பேசியிருக்காங்க கஸ்தூரி. இதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு கமெண்ட் பண்ற நெட்டிசன்ஸ், ஆல்ரெடி பாஜகவில் இருந்து பிச்சுக்கிட்டு போன பல பிரபலங்கள் இருக்க, கஸ்தூரி எத்தனை நாள் தாக்கு பிடிக்க போறாங்க பார்க்கலாம்னு கமெண்ட் பண்றாங்க.